வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நாகர்கோவிலிருந்து உவரி செல்லும் மெயின் ரோடில் வெளுக்கம்பாறை அருகே சகாயபுரம் என்ற சிற்றூரில் அமைந்துள்ள பிரமிப்பூட்டும் ஆலயமான இடைவிடாத சகாய மாதா திருக்கோவிலின் வரலாறை பற்றித்தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கின்றோம். அருமையான அழகான ஒரு ஆலயம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. ஆகவே பேருந்து மற்றும் கார், பைக்கில் வருபவர்கள் அனைவருக்கும் மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆலயம். நாகர்கோவிலில் இருந்து இடதுபுறத்திலும், ஓரியிலிருந்து வரும்போது வலதுபுறத்திலும் அமைந்துள்ளது இந்த அழகான ஆலயம். எங்கள் கூடங்குளத்திற்கு மிக அருகே உள்ள ஆலயங்களில் மிகவும் அழகான ஆலயங்களில் ஒன்று. எங்களது கூடங்குளத்தின் அருகே இடுந்தகரை, கூட்டப்புலி, கூத்தன்குழி, பெருமணல், பஞ்சல் மற்றும் உவரி, மணப்பாடு போன்ற சிற்றூர்களிலெல்லாம் அருமையான மாதா கோவில்கள் அமைந்துள்ளன. அதை ஒவ்வொன்றாக இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். நம்முடைய ஜீசஸ் டாக்ஸ் டிவியில் முதல் வீடியோவாக சகாயபுரம் ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மிகவும் ஒரு அழகான ஆலயம். வருபவர்களுக்கு குடிநீர் வசதியுடன், இருக்கைகள் வசதியுடன் சற்று நேரம் ஓய்வெடுத்து மாதாவை வேண்டிக் கொள்ள ஒரு அருமையான ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது. இடைவிடா சகாய மாதா என்பவர் இயேசு கிறிஸ்துவின் தாயார் ஆவார். அவர்களுக்கு பல பெயர்களில் இந்தியாவெங்கும், ஏன் உலகமெங்கும் ஆலயங்கள் உள்ளன. பல இடங்களில் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகின்றார். சகாய மாதா என்ற பெயரிலும் தமிழகத்தில் பல்வேறு ஆலயங்கள் உள்ளன. இந்த சகாய மாதா ஆலயத்திற்கு உலக அளவில் ஒரு பெருமை உண்டு. உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் மாதா கோயில்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மாதா ஆலயங்களில் இந்த கேட்டவுடன் கேட்கும் வரம் தரும் இடைவிடா சகாய மாதாவின் உருவம் பொறித்த வரைபடம் இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வரைபடத்தில் பல்வேறு மர்மங்கள், அதிசயங்கள் ஒளிந்துள்ளன. அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இடைவிடா சகாய மாதா, அதாவது ஜீசஸ் அவர்களின் தாயார் மரியாள் தன் கையில் குழந்தை இயேசுவோடு இருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். அப்போது மாதாவின் கை இயேசுவை நோக்கி குறிப்பிடப்பட்டு காட்டியிருக்கும். அதன் அர்த்தம், நீங்கள் வேண்டுவதை இயேசுவின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த அடையாளம். நாம் சென்றபோது காலை சரியாக 10 மணி இருக்கும். அப்போது ஆலயத்தில் ஒரு 4-5 பேர் தான் இருப்பார்கள். இனி நேரம் ஆக ஆக அனைத்து மக்களும் இங்கே வழிபட வருவார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் சிறப்பான ஒரு திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியில் கலந்து கொள்ள மாநிலம் முழுவதுமிலிருந்து இடைவிடா சகாய மாதாவின் பக்தர்கள் இங்கே வருவார்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஒரு சகோதரி முழங்காலிட்டு ஜீசஸ் அவர்களின் காலடி நோக்கி முழங்காலிட்டு நடந்து செல்கிறார். இப்படி நடந்து சென்று வேண்டிக் கொண்டால் நாம் வேண்டியது அனைத்தும் கண்டிப்பாக நடைபெறும் என்பது இந்த ஆலயத்தின் மிக பிரபலமான ஒரு சிறப்பம்சம் என்று அனைவராலுமே சொல்லப்படுகிறது. ஆலயத்தின் இடப்புறம் மற்றும் வலப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அப்போது நடைபெற்ற பாடுகள் குறித்து அதை ஓவியங்களாக வரையப்பட்டு வலது புற சுவர்களிலும் இடது புற சுவர்களிலும் வைக்கப்பட்டுள்ளது. இப்படியான ஒரு அமைப்பு எங்களது கூடன்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்திலும் உண்டு. இந்த சகாய மாதா ஆலய உருவப்படத்தில் பல புதுமைகள் உண்டு என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் முதல் புதுமையாக இந்த படத்தில் இயேசுவின் தாயார் மரியாள் கருஞ்சிவப்பு நிற உடை அணிந்திருக்கிறார். இது இயேசுவின் பாடுகளுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகின்றது. மேலாடை நீல நிறத்தில் உள்ளது. இது இயேசுவின் தாயார் மரியாளின் கன்னித்தன்மைக்கு அடையாளமாக குறிப்பிடப்படுகின்றது. மரியாள் அணிந்திருக்கும் தலைத்திரை அவருடைய பணிவை குறிக்கின்றது. இந்த ஓவியத்தின் வலதுபுறத்தில் ஆதிதூதர் காபிரியேல் அவர்கள் இருக்கின்றார். அவரது கையில் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையும் மற்றும் இயேசுவை சிலுவையில் அறைய உதவிய ஆணிகளும் தெரிகின்றன. ஓவியத்தின் இடதுபுறத்தில் ஆதிதூதர் மிக்கேல் அவர்கள் இருக்கின்றார். அவரது கையில் இயேசுவின் விழாவில் குத்திய ஈட்டியும், அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட புளித்த திராட்சை ரசமும் அதில் தோய்த்த கடற்பஞ்சுகளும் தெரிகின்றன.
அன்னை மரியாவின் நெற்றியில் ஒரு விண்மீன் போன்ற தோற்றம் உள்ளது. கடல் பயணத்தில் மாலுமிகளுக்கு வழிகாட்டும் விண்மீன் போல் நமது வாழ்க்கை பயணத்தில் இயேசுவோடு இணைந்து ஐக்கியமாகும் வழிகாட்டுபவராக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதை குறிக்கின்றது. இந்த படத்தில் குழந்தை இயேசு தான் அறையப்பட்டு உயிரிழக்கப் போகும் சிலுவையையும் ஆணியையும் அச்சத்துடன் பார்க்கின்ற காட்சி தெரிகின்றது. அவரது துன்பங்களின் முன்னடையாளமாக வானதூதர்கள் ஏந்தி நிற்கும் கருவிகளை காணும் அவரை அச்சம் ஆட்கொள்கிறது. ஆறுதல் தேடி தம் அன்னையின் கைகளை அழுத்தி பிடித்துக் கொள்கின்றார். அச்ச உணர்வு மேலிட அவரது வலது காலில் இருந்த காலணி கலன்று கீழே விழுகிறது. இயேசுவின் பாடுகளை நினைத்து அவர் தம் அன்னை மரியாவும் துயரத்தால் துடிக்கின்றார். இந்த இடைவிடா சகாய அன்னையின் ஓவியம் கிரேக்க தீவில் எழுதப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள். அது எழுதப்பட்டுள்ள பலகை வாதுமை மரப்பலகை. இந்த ஓவியம் எழுதப்பட்ட காலத்தில் கிரேக்க தீவு வெனிஸ் குடியரசின் கீழ் இருந்தது. அப்போது அங்கிருந்து ஏராளமான திரு ஓவியங்கள் ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவற்றுள் ஒன்றுதான் இந்த சிறப்புமிக்க ஓவியம் ஆகும். இவ்வோவியம் இதுவரை 3 முறை செப்பினிடப்பட்டு இருக்கின்றது. 1866, 1940 மற்றும் 1990 ஆண்டுகளில் இந்த ஓவியங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இத்திரு ஓவியத்தில் பிரான்சிய கலையும் மேற்கத்திய கலையும் இணைந்தே இருக்கின்றன. இனி நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற சகாய மாதபுரம் ஆலயத்திற்கு வருவோம். ஆலயத்திற்கு பின்புறம் ஆயர் அவர்களின் பங்களா உள்ளது. சுற்றிலும் தென்னை மரங்கள். ஒரு காலத்தில் சுற்றிலும் வயல்வெளிகள் இருந்தன. கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக நாகர்கோவில் செல்லும் வழியில் பலமுறை இந்த ஆலயத்தை பார்ப்பது வழக்கம். பலமுறை இந்த ஆலயத்திற்குள் சென்றும் இருக்கின்றேன். இப்போதுதான் இந்த ஆலயத்தை முற்றிலும் படம் பிடித்து அதை ஒரு வீடியோவாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஆலயத்தை முழுவதுமாக படம் பிடித்து இப்போது உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இதுவரை இந்த ஆலயத்திற்கு வந்து முழு பக்தியோடு அன்னையிடம் கேட்ட வரம் யாருக்கும் கிடைக்கவில்லை என்று யாரும் சொன்னதே கிடையாது. ஆகவே நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் வசித்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நாகர்கோவில் நீங்கள் வந்தால் நாகர்கோவிலிருந்து சரியாக ஒரு 8 அல்லது 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது. நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் வழுக்கம்பாறை என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆலயம். அல்லது நீங்கள் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிராமம் வழியாக செல்லும் டவுன் பஸ்ஸில் ஏறினால் சகாயபுரம் என்று டிக்கெட் எடுத்து சகாயபுரம் கோவிலுக்கு முன்பதாகவே நீங்கள் இறங்கி கொள்ளலாம். நீங்கள் ட்ரெயின் மூலம் வந்தால் நாகர்கோவில் அல்லது கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் அல்லது ஆட்டோ மூலமாக இங்கே எளிதாக வந்தடைய முடியும். நீங்கள் கார் மற்றும் பைக்கில் வந்தால் மிகவும் எளிதாக இந்த ஆலயத்தை கண்டுபிடித்து விடலாம். யாரிடம் கேட்டாலும் சகாயபுரம் ஆலயத்திற்கு வழி சொல்லிவிடுவார்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒப்பரவு கோவில் என்ற ஒரு அறை இருக்கின்றது. இப்போது அது திறக்கப்படவில்லை. இந்த இடைவிடா சகாயமாதா ஆலயம் கோட்டார் மறைமாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆலயமாகும். தொடர்ந்து அங்கே பங்கு சபை இயக்கங்கள் அறையும், அதனைத் தொடர்ந்து காவலர்கள் அறையும், அதனைத் தொடர்ந்து பங்கு மேய்ப்பு பணிக்கூடம் அறையும், தொடர்ந்து கடைசியாக முடி கொடுக்கும் இடமும் இங்கே இருக்கின்றது. அன்னை மேரி உன்னை தேடி வந்து தினம் தினமும் நான் தொழுவேன் பாராயோ, உன் கருணை வடிவாய் இறங்கி எங்கு வாராயோ. அன்னை மேரி உன்னை தேடி வந்து தினம் தினமும் நான் தொழுவேன் பாராயோ, உன் கருணை வடிவாய் இறங்கி எங்கு வாராயோ.
ஏழ்மையில். இதுதான் ஆலயத்தின் முன் வாசல். நடந்து வருபவர்கள் இந்த வாசல் வழியாக வரலாம். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார், வேனில் வருபவர்கள் அதற்கு அடுத்தால் போல் ஒரு வழி உள்ளது. அந்த வழியில் வந்து காரை நிப்பாட்டிவிட்டு ஆலயத்திற்குள் செல்லலாம். கார் நிப்பாட்டுவதற்கும் இருசக்கர வாகனங்கள் நிப்பாட்டுவதற்கும் விசாலமான இடம் உள்ளது. இப்போது பக்தர்கள் ஒரு வாகனத்தில் வந்து ஆலயத்திற்கு முன்பாக இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் கூட்டம் இல்லாத நேரத்தில் வந்தால் ஆலயத்தையும் அன்னையையும் அழகாக ரசிக்கலாம். கூட்டம் உள்ளபோது வர வேண்டுமென்றால் புதன்கிழமை மாலை வாருங்கள். ஆலயத்தோடு ஒட்டி ஒரு திருமண மண்டபமும் மருத்துவமனையும் உள்ளது. என்ன நண்பர்களே, இந்த இடைவிடா சகாய அன்னை ஆலயம் ஒரு பார்வை என்ற வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அழகான அற்புதமான ஆலய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், ஜீசஸ் டாக்ஸ் டிவி. நன்றி, நல்வணக்கம்.